எக்ஸிகியூஷன்ல 2026 பப்ளிக் எக்ஸாம் சீரியஸ்ல 12th அக்கௌண்டன்சிக்கான கம்பல்சரி 2 and 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 30 அண்ட் கொஸ்டின் நம்பர் 40க்கான இம்பார்ட்டன்ஸ் புக்ல இருந்து எங்கெல்லாம் கேட்பாங்க, புக் பேக்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கு, புக் இன்சைட்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு இண்டிவிஜுவல் சாப்டர் வைஸ் உங்களுக்கு இப்ப இன்ஃபார்ம் பண்ண போறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு வேணும், இந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்ல இன்னும் ஜாயின் ஆகாதவங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சி 12th ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் 10 சாப்டர்ஸ் இருக்கு. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். எந்தெந்த சாப்டர் பார்த்தா 35 மார்க்ஸ் எடுக்க முடியும், என்ன சாப்டர் பார்த்தா 60 மார்க், என்ன சாப்டர் பார்த்தா 90 மார்க் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். பட் சென்டிமெடிக்கல் பர்சன்ட் ட்விஸ்டர் ஒரே சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 30 2 மார்க் கம்பல்சரி அண்ட் கொஸ்டின் நம்பர் 40 3 மார்க் கம்பல்சரி. அதுல சாப்டர் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எதுல இருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 11th நம்மளுக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். 12th எப்படி கேட்பாங்க அப்படின்னா அந்த 1 மார்க் இருக்கு இல்லையா, புக் இன்சைட் 1 மார்க் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கும். புக் இன்சைட் 1 மார்க்ன்றது கம்பல்சரி புக் இன்சைட் 1 மார்க்ன்றது அதற்கேற்ற வரை இங்க கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு மொத்தமாவே ஃபுல் புக் 10 சாப்டர்ஸ் இருக்கு. புக் இன்சைட்ல இருந்து லைக் தியரிட்டிக்கலா கேட்கிற கொஸ்டின்ஸ் ஒரு 120 கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ரெடி பண்ணிருப்போம். அந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே புக்ல இருந்து வேற என்னென்ன சம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு, எக்ஸசைஸ் சம்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் சம் என்னென்ன சம் கேட்க சான்சஸ் இருக்கு. இப்ப சம் நம்பர் பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல 4th சம் கேட்க சான்சஸ் இருக்கு 3 மார்க்ல. அதே 14th சம் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. அதே 12th சம் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. இது வந்து சாப்டர் 1 பேஜ் நம்பர் 33 and 34 போத் இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் பார்க்கும். நீங்க இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருப்பீங்க, எக்ஸசைஸ் போடாத இருப்பீங்க. எக்ஸசைஸ் சம்ஸை மட்டும் பார்த்துட்டு போறீங்க. இல்லஸ்ட்ரேஷன்ல நம்பர் மட்டும் லைட்டா ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்டர் 2ல உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த தியரியும் பாத்தீங்கன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்ன எக்ஸாம்பிள், ரெவென்யூ ரெசிப்ட் என்னென்ன எக்ஸாம்பிள். பட் நம்மளுக்கு புக் பேக்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் 2 மார்க்ல செகண்ட் சாப்டர்ல லைக் கேபிட்டல் ரெசிப்ட் ரெவென்யூ ரெசிப்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பல்சரியில யூஸ் பண்றாங்க பேப்பர் அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ரெவென்யூ ரெசிப்டோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால அந்த கொஸ்டின்ஸை நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லெகசினா என்ன, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா சாப்டர் 2ல பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 47ல இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா என்ன, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சருமே பிடிஎஃப்ல ஷேர் பண்றேன். அதை நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு செகண்ட் சாப்டர்ல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா 14th சம் பாருங்க, 15th சம் பாருங்க. அந்த மாடல்ல இருந்தா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் சம் சேம். சம் நம்பர் 10, சம் நம்பர் 30, சம் நம்பர் 14 பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 74ல சம் நம்பர் 10, சம் நம்பர் 13, சம் நம்பர் 14, 15, 16 இதுல இருந்தா கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் வரும். கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் வருமானதுல லைட்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் ஃபண்ட் கொஸ்டின்ல கொடுக்காம நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படி போடணும்ன்ற மாதிரி கேட்பாங்க. நான் அதுக்கான பிடிஎஃப்மே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்ல ஆன்சர் இருக்கும், அதை நீங்க செக் பண்ணிப்போம். சாப்டர் 3ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டேட் காமர்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சு பார்ட்னர்ஷிப் டேட் என்ன, அது ஒரு 16 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் டேட் என்னன்றது கூட 3 மார்க்ல கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கப்ப நம்ம காமர்ஸ் படிச்சது எழுதினாலும் ரிலேட்டடான ஆன்சர் தான். இல்லைன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 83ல இருக்கும் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. வேற என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. இப்ப 3rd சாப்டர்ல வந்து பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதுன்றதால பார்ட்னர்ஷிப் ஆக்ட் எப்ப எடுத்துட்டு வந்தாங்க, 1932 எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கதான் சான்சஸ் இருக்கு. இல்ல வாட் இஸ் மென்ட் பை பார்ட்னர்ஷிப், வாட் இஸ் மென்ட் பை பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சருமே இந்த பிடிஎஃப் நாங்க ஷேர் பண்ணுவோம், அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3rd சாப்டர்ல வேற என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் விட்டுருவோம். ஏன்னா அது தியரிட்டிக்கலா இருக்கும்னு நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. பட் அந்த பேப்பர் 2023யோட 3 மார்க் கம்பல்சரியில கேட்டிருந்தாங்க. 40th கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அதனால அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன் அதே மாதிரி அதே 3rd சாப்டர்ல 10th கொஸ்டின் நம்ம நிறைய பேர் விட்டுருவோம். லைக் அது பார்த்தா ஏ அண்ட் பி கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் சாப்டர் 3% கொடுப்பீங்களா, 5% கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது உங்ககிட்ட இருக்குன்னா கொடுப்பேன்னு லைக்
சஃபிஷியன்டான பார்ட் இருக்கும், there is sufficient, there is insufficient. அதுதான் ஆன்சர். பட் நம்ம அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடுவோம், சம்மாரி இல்லைன்றதால போட மாட்டோம். பட் தேர்ட் சாப்டர் பொறுத்தவரை அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அந்த இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் 10th ஒன் மறக்காம பாத்துங்க. அதுல இருந்து உங்களுக்கு 3 மார்க் கம்பல்சரி கிடைக்க அதிகபட்சமான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கோட ஃபார்முலாஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ஃபார்முலா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ல ப்ராடக்ட் மெத்தட் எப்படி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ல கேபிட்டல் மெத்தட் எப்படி போடுவாங்க, 2 மார்க் கொஸ்டின் தியரிட்டிக்கலா கேட்கறாங்க அப்படின்னா what are the different methods of calculating interest on drawing கேட்பாங்க. நீ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஒரே மெத்தட் தான் இருக்குன்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. அதுல ப்ராடக்ட் மெத்தட் இருக்கு, ஆவரேஜ் மெத்தட் இருக்கு. அதே என்ன ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், சிம்பிள் மெத்தட் 3 மெத்தட் உங்களுக்கு இருக்கும். அந்த 3 மெத்தடுமே நீங்க என்ன தெரிஞ்சுக்கும், லைக் டைரக்ட், ப்ராடக்ட், ஆவரேஜ், அந்த 3 மெத்தட் என்ன தெரிஞ்சுக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஒரே ஒரு கொஸ்டின் தானே இருக்கு, அது இல்ல நீங்க நினைக்க இந்த மாதிரி தான் புஷ் பண்ண சான்ஸ் இருக்கு. உங்க புக்லயே தான் ஆன்சர் இருக்கு, நீ சம்ம போறப்ப தெளிவா எட்டிங்க மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் 11th சம் பார்த்துக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கோட மெத்தட்ஸ் கண்டுபிடிக்க என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 20th கொஸ்டின் இருக்கும், லைக் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷனோட ஃபார்முலா கிளியரா பார்த்துக்கோங்க, ஆஃப்டர் கமிஷன் கிளியரா பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் போத் 20th சம்ஸ் கரெக்டா பார்த்துக்கோங்க. 4th சாப்டர் பாத்தீங்கன்னா ஃபுல் சாப்டர்மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். 11th சம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா போடலாம். அது வந்து 30th ஒன் அண்ட் 40th ஒன் எது கேட்பாங்க அப்படின்னா, நம்ம அதுல வந்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட் வில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் படிப்போம். அது உங்களுக்கு 3 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 133ல செகண்ட் கொஸ்டினா உங்களுக்கு இருக்கு, ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட் வில். அந்த குட் வில் ஏதாவது ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 பாயிண்ட் நீங்க பாத்துக்கிற மாதிரி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது 2 மார்க் 3 மார்க்ல நீங்க எழுதலாம். அது 5 மார்க்ல உங்களுக்கு கேட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் மெத்தடா என்ன, கேபிடலைசேஷன் ப்ராஃபிட் மெத்தடா என்ன, கேபிடலைசேஷன் மெத்தடா என்ன, ஃபார்முலா கிளியரா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாட் இஸ் எழுத தெரியலனாலும் ஃபார்முலா எழுதுற மாதிரி இருக்கும். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல எப்படி எழுதணுன்ற மாதிரி கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் நீங்க மறக்காம பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. எக்ஸாம் போற மாதிரி கம்பல்சரி கண்டிப்பா அட்டன் பண்ணணும், அது கம்பல்சரி மார்க் எடுக்கணும் அப்படின்ற பர்சன் அது ரெண்டுக்குமே பாத்துக்கோங்க. அப்புறமா சாப்டர் 5 பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 138ல இருந்தா உங்களுக்கு அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். சரி, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்ட் சாப்டர் சொல்லியிருந்தேன், பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னா என்ன, அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்டோட செக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. செக்ஷன் என்னன்னா உங்களுக்கு தெரியாது. செக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 138ல ஃபர்ஸ்ட் லைனே அதுதான் இருக்கும், செக்ஷன் 31(1) அப்படின்னு இருக்கும். இது உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க்ல கேட்கறத விட 1 மார்க்ல இன்சைட்ல இருந்து கேட்கிற கொஸ்டின் இதெல்லாம் இருக்கு, சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன், அந்த ஆன்சர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ல பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு செகண்ட் சம் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பாங்க, நியூ ப்ராஃபிட்ல எப்படி கண்டுபிடிப்பாங்க, அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பாங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எப்படி நியூ ப்ராஃபிட் கண்டுபிடிப்பாங்கன்றது மட்டும் கிளியரா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குட் வில் சம்ஸ்ல இருந்து அக்யூரசி குட் வில் எப்படி இருக்கும், ஒரு சம் நம்பர் பாத்தீங்கன்னா 23rd இருக்கும், and then 20th. அந்த 2 சம் நம்பர் நல்லா பாத்துக்கோங்க, அது 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா சேம் இதே 5th சாப்டர்ல பார்த்ததுதான் 6th சாப்டர்லயும் 20th குட் விலும் கெய்னிங் ரேஷியோ கிளியரா பாத்துக்கோங்க. அதே மாதிரி செக்ஷன் என்னன்றதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. 7th சாப்டர்ல அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா என்னன்னு கிளியரா பாத்துக்கோங்க, ஓ சப்ஸ்கிரிப்ஷனா கிளியரா பாத்துக்கோங்க, ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷனா என்ன, ஃபர்ஃபிட்டட் ஆஃப் ஷேர்னா என்ன, ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்னா என்ன, அதோட செக்ஷன்ஸ் எங்க வரும் அப்படின்றத கிளியரா பார்ப்போம். அதே மாதிரி 8th சாப்டர் போறப்ப கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ஸ்டாண்டர்ட் அனாலிசிஸ் 3 இருக்கு இல்லையா. கம்பேரிட்டிவோட ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, காமன் சைஸோட ப்ரிப்பரேஷன் என்னன்றத செக் பண்ணிக்கோங்க, ட்ரெண்ட் அனாலிசிஸோட ப்ரிப்பரேஷன். எப்பயுமே காமன் சைஸ் போடுறப்ப பேஸ் இயர் 100ன்னு வைப்பாங்க, அந்த 100 இயர் ஏன் யூஸ் பண்றாங்க, ப்ரொசீஜர் என்னன்றத கேட்பாங்க. அதனால அந்த இடத்துல அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க். சம்முனா கூட கொஸ்டின் நம்பர் மாத்தினா நீ ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வச்சு அட்டன் பண்ண முடியும். பட் தியரிட்டிக்கலா கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னமே தெரியாததுக்காக தான் இதை இன்ஃபார்ம் பண்ணேன். அடுத்தது 9th சாப்டர் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோல என்னென்ன மெத்தட்ஸ் வரும், லாங் டர்ம் சால்வன்சில என்னென்ன மெத்தட்ஸ் வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஓவர் ரேஷியோல என்னென்ன ஃபார்முலாஸ் வரும், ப்ராஃபிட்டபிலிட்டில என்னென்ன ஃபார்முலாஸ் வரும்ன்றத கிளியரா செக் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்ந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ரேஷியோல என்னன்றது இருக்கும். அது வந்து ட்ரெடிஷனல் கிளாசிபிகேஷன், ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன் ரெண்டா பிரியும். அந்த ட்ரெடிஷனல் உள்ள என்னென்னலாம் வருது, ஃபங்க்ஷன் உள்ள என்னென்ன வருது, அதெல்லாம் கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நான் அந்த எப்படி படிக்கணும் குட்டியான ஆன்சர்ஸ்ன்றத கூட பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் வந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். கிளாசிபிகேஷன் ஃபங்க்ஷன் உள்ள என்னென்ன ஃபார்முலாஸ் வரும், ட்ரெடிஷனல் உள்ள என்னென்ன ஃபார்முலாஸ் வரும்ன்றது கிளியரா கொடுத்துருப்போம், அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபார்முலா படிக்கிறப்ப கிளியரா பாருங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அதோட உள்ள வர திங்ஸ் என்ன, வாட் இஸ் மை நெட் ப்ராஃபிட் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் என்னென்னலாம் மென்ட் வரும்ன்றது மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்.
அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 10th சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ACS தான் என்ன, CAS தான் என்ன, ஃபர்ஸ்ட் CAS தான் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட டெஃபினிஷன் எது நான் உங்களுக்கு PDF ஷேர் பண்ணிட்டு அதுல புக்லயும் பேஜ் நம்பர் 328 இருக்கும். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்னா என்னென்ன ரிப்போர்ட் இருக்கும் ஒண்ணுமே இல்லை. நம்ம 11th போட்டுருப்போம் இல்லையா, ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் தான் இங்கேயும் இருக்கும். அது என்னென்ன உனக்கு அக்கௌண்டிங் ரிப்போர்ட்னா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் புக் பேக்லயும் இருக்காது. அதனால இல்ல நீங்க நினைச்சுக்காதீங்க. பேஜ் நம்பர் 239 10th சாப்டரோட செகண்ட் பேஜ்லயே அது இருக்கு. அதெல்லாம் நீங்க நல்லா செக் பண்ணிக்கலாம். அது கூட சேர்ந்து அக்கௌண்டிங் ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் கீ என்ன, கம்பெனி ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் கீ என்ன, அக்கௌண்ட் இன்ஃபோட ஃபங்க்ஷன் கீ என்ன, ஏதாவது டேலி அதுக்கு எல்லாமே தனித்தனி கீஸ்ன்றது இருக்கும். அந்த கீ என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பேஜ் நம்பர் 331 and 332 இருக்கும். அண்ட் தென் அது கூட மட்டும் இல்லாம நம்மளோட PDF கொடுத்துருப்போம் இல்லையா, கம்பல்சரி ஒரு 2 மார்க் எக்ஸாம் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலயுமே நான் அதை கொடுத்துருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டன்சி ரிலேட்டட், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்பல்சரி ரிலேட்டட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல இன்னும் ஜாயின் ஆகுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரான வீடியோ. தேங்க்யூ.